அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இல்ல பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. எதிர்கட்சி கூட இப்படி அசிங்கப்படுத்தி இருக்க மாட்டாங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து ஒரு இன்டர்வியூல ஒன்று சொல்லியிருப்பார் சூப்பரா. விஜயால எங்களை விட பெட்டரான ஒரு பாலிடிக்ஸை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, விஜய் கிட்ட பயங்கரமான ஒரு சினிமேட்டிக் அட்ராக்ஷன் இருக்கு, அதனால மக்கள் வந்து அவர் என்ன ஜாதினோ மதம்னோ பார்க்க மாட்டாங்க. ஸோ அவரால் ரொம்ப ஈஸியாவே வந்து ஒரு பெட்டரான பாலிடிக்ஸ் பண்ண முடியும். அவர் வந்து ஒரு ஐடியாலஜி பேசினார்னா அது ஒரு 2 கோடி 3 கோடி இளைஞர்களுக்கு போய் சேரும், அவங்க வந்து எஜுகேட் ஆவாங்க, அதை வச்சு அவரால் ஒரு நல்ல பாலிடிக்ஸ் பண்ண முடியும். ஆனால் விஜய் என்ன பண்ணாரு, நான் 2 வருஷத்துல முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேன்ஸுக்கு வந்து எஜுகேட் பண்ணாம, பாலிடிக்ஸ் ஐடியாலஜி பேசாம, ட்ரோல் பண்றது ரோஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டன்ட் டோபமைன் ஹிட்டை கொடுத்து வைரல் கண்டென்ட் ஆகணுன்றதுனால பேசி பயங்கர ஃபாஸ்டா ரீச் ஆகி இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவர் நினைச்சிருந்தா ஒரு நல்ல பாலிடிக்ஸை பண்ணியிருந்திருக்க முடியும். நல்ல பாலிடிக்ஸை பண்ணி 2031 கூட அவரால் முதலமைச்சர் ஆயிருந்திருக்க முடியும். ஆனா ஃபாஸ்டா முதலமைச்சர் ஆகணும், ரொம்ப சீக்கிரத்துல இன்ஸ்டன்ட்ல முதலமைச்சர் ஆகணுன்ற ஒரே காரணத்துக்காக இது எதையுமே மதிக்காம அவர் வந்து சீக்கிரமா அச்சீவ் பண்ணணுன்றதுக்காக எல்லாத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ணி அவர்கிட்ட இந்த ப்ரிவிலேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி நல்ல பாலிடிக்ஸ் பண்ணாம அவர்கிட்ட இருக்க ப்ரிவிலேஜ் யூஸ் பண்ணி இன்னும் ஒஸ்டான பாலிடிக்ஸை பண்ணி ஜெயிச்சிட்டார். குழந்தைங்க வந்து பிறந்தாங்கன்னா அம்மான்னு தான் சொல்லி அழுகுவாங்க. இப்ப இனிமே பிறக்கிற குழந்தைங்க எல்லாருமே டிவிக்கேன்னு தான் பேச போறாங்க, கூப்பிட போறாங்க. 26ல தளபதி தான் சிஎம்மா உட்காருவாரு. எங்கடா போய் முடிய போகுது? நோ ப்ராப்ளம். அணில் என்ன சொன்னாலும் செய்துங்க. ஆனா யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லைங்க. யாரையும் குறிப்பிட்டுலாம் இங்க எதை பேசல நானு. குட்டி மாப்பிள்ள கை தட்டு பாருங்க. கத்து கொடுத்து வச்சுக்க பாருங்க. கை தட்டு நல்லா குட்டிமா குட்டிமா கை தட்டு பாருங்க. கை தட்டு தெரியுதா? கடவுளா தளபதினா தளபதியை தான் சொல்லுவேன். ஹஸ்பண்டா அண்ணனான்னு கேட்டா அண்ணன் தான் மெயின். ஹஸ்பண்ட் எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. நான் என் அண்ணனா அவரை நினைச்சு கிட்டத்தட்ட எனக்கு 23 வயசு ஆகுது. 23 வருஷமா எங்க அண்ணன் சொல்லியே நான் அப்படியே நினைச்சுக்கிட்டேன். அதாவது 23 வருஷமா இருந்த அண்ணன் முக்கியமா, 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவன் முக்கியமானா அண்ணன் தான் முக்கியம். அப்ப இனிமே என்ன பண்ற? உங்க அண்ணங்கிட்டே போய் வீட்டு வாடகை, மளிகை செலவு, ரீசார்ஜுக்கு, உன் துணிக்கு, உன் சோத்துக்கு எல்லாத்துக்கும் உங்க அண்ணங்கிட்டே போய் கேளு, நல்லா கொடுப்பாரு. அந்த அளவு பிடிக்கும். அந்த அளவு நான் ஒரு பிக் ஃபேன். அந்த அளவு பிடிக்கும். நான்லாம் டிஎம்கே கவர்மெண்ட்ட குறை சொல்லின்னு சுத்தி இருந்தேன். அது எப்படா என்னையே டிஎம்கே கவர்மெண்டே பெட்டர்னு ஏன் வாயாலேயே சொல்ல வைக்கிறீங்க? யாரா நீங்களாம்? எங்க இருந்துடா வந்தீங்க?